கணேமுல்ல சஞ்சீவ கொலை விவகாரம் சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ராஜபக்ச குடும்பத்தில் கைது செய்யப்படவுள்ள நபர் நாமல் வெளியிட்ட தகவல். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். தேசபந்துவுக்கு எதிரான மனு வெளியான நீதிமன்ற தீர்ப்பு. நாட்டில் கணிசமாக குறைந்துள்ள பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். காவல்துறையினரின் உத்தரவை மீறி பயணித்த வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு. தொடரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் கேள்வி எழுப்பிய சஜித். தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவு. நிதி அமைச்சின் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் மாயம். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ரத்து. அதிரடி அறிவிப்பு வெளியிட்ட ஹமாஸ். கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 3 சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த புதன்கிழமை பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மூவரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலியினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் 25 வயது சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் விசேட போலீஸ் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமது குடும்பத்தை விமர்சிப்பதையே சமகால அரசாங்கம் பணியாக செய்து வருவதாகவும் தான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். களுத்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதிமரத்திற்கு அருகில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னர் நாளாந்த செய்திகளை பார்த்தபோது நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள், அடிக்கல் நாட்டுதல், பதவியேற்பு விழாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம். இன்று செய்திகளை பார்க்கும்போது மக்கள் அச்சப்படுகின்றார்கள். வளர்ச்சிக்கு பதிலாக துப்பாக்கிச் சூட்டை பார்க்கின்றோம். அன்று நாடு முழுவதும் வேலை செய்யும் இடமாக மாறியிருந்தது. இன்று மக்கள் மரண பயத்தை உணர்கின்றார்கள். கடந்த காலத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேட வேண்டும். விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார். இந்த அரசாங்கம் செய்வதெல்லாம் முந்தைய அரசாங்கங்களை விமர்சிப்பதுதான். மேலும் நாளைய தினம் நான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வருடம் முதல் அரசு சேவையில் உள்ள ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக 110 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் உள்ள அரச ஊழியர்களுக்கு கடந்த காலங்களில் இதுபோன்ற கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 தொற்று காலத்தில் தவறான அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் போதும் கூட சுகாதாரத்துறை ஊழியர்கள் தங்களின் பங்களிப்பினை பெற்றுக் கொடுத்ததன் காரணமாகத்தான் சுகாதாரத்துறை ஓரளவு சரிசீரான நிலையில் கொண்டு செல்ல முடிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரச ஊழியர்கள் மீது பாரிய அளவு வரிகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நம் நாடு என்ற எண்ணத்துடன் சேவையை வழங்குபவர்களை மதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வைத்திய அதிகாரிகளின் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் புதிய சம்பள அதிகரிப்பின்படி அடிப்படை சம்பளம் 3 கட்டங்களாக அதிகரிக்கப்படும். அத்துடன் மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மாதத்தில் வைத்திய அதிகாரிகள் சம்பளம் அதிகமாக இருக்கும். மேலும் ஆரம்ப நிலை வைத்திய அதிகாரியின் அடிப்படை சம்பளம் 26,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்ட விதம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட 9 அடிப்படை உரிமை மனுக்களின் விசாரணைக்கான திகதியை உயர்நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. குறித்த மனுக்களை மே 6, 7 மற்றும் 8 ஆகிய திகதிகளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபராக
நியமிக்கப்பட்ட விதம் அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளிக்க 9 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. கார்டினல் மால்கம் ரஞ்சித், இளம் பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் பிற கட்சிகளால் இந்த அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மேற்குறிப்பிட்டவாறு 9 மனுக்களும் பிரீத்தி பத்மன், சூரசேன, யசந்த கோட்டாகொட, நவாஸ் ஷிரான், குணரத்ன மற்றும் அச்சலா வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய 5 பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு முன் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதி தேசபந்து தென்னகோன் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா, கட்சிக்காரரான தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபராக தனது கடமைகளை செய்வதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சாட்சியங்களுடன் சுட்டிக்காட்டினார். எனவே மனுக்களை விரைவாக விசாரிக்குமாறும் அதற்கு ஒரு திகதியை வழங்குமாறும் ரொமேஷ் டி சில்வா கேட்டுக்கொண்டார். இதற்கமைய மே 6, 7 மற்றும் 8 ஆகிய திகதிகளுக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமான அளவு குறைந்துள்ளதாக தேசிய நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது. 1400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ நெத்தலி விலை 800 ரூபாயாக குறைந்துள்ள நிலையில் 1400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ கொண்டைக்கடலை 600 ரூபாவாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு அதிகரித்த வெங்காயத்தின் விலை இந்த ஆண்டு 800 ரூபாவாக உயர்ந்தது. எனினும் தற்போது 1 கிலோ வெங்காயத்தை 200 முதல் 220 ரூபாய் வரை கொள்வனவு செய்ய முடியும். கடந்த ஆண்டு 1 கிலோ கோதுமை மாவின் விலை 320 ரூபாயாக இருந்த நிலையில் இன்று அதன் விலை 165 ரூபாயாக உள்ளது. கடந்த காலத்தில் 600 ரூபாயாக உயர்ந்திருந்த டின்மீன் விலை இன்று 380 ரூபாயாக குறைந்துள்ளது. இதற்கிடையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் ஒரு முட்டையின் விலை 60 முதல் 65 ரூபாய் வரை இருந்தது. இன்று ஒரு முட்டையின் விலை 27 முதல் 30 ரூபாய் வரை குறைந்துள்ளது. முன்னதாக கோழி இறைச்சி விலை கிலோ ஒன்றுக்கு 1600 ரூபாவாக இருந்தது. இன்று 1 கிலோ கோழி இறைச்சி 900 முதல் 1000 ரூபாயில் வரை கொள்வனவு செய்ய முடியும் என தேசிய நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது. கொழும்பு மாலபே காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினரின் உத்தரவை மீறி பயணித்த மோட்டார் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். மாலபே காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஹோகந்தர விஸ்கம் மாவட்டத்தில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு மாலபே காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்று சோதனை நடத்தி கொண்டிருந்த போது மோட்டார் வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு சமிஞ்சை செய்துள்ளனர். இதன்போது குறித்த மோட்டார் வாகனம் திடீரென பின்னோக்கி பயணித்துள்ள நிலையில் காவல்துறை அதிகாரி அதன் சக்கரங்களில் ஒன்றை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார். பின்னர் மோட்டார் வாகனம் அருகிலுள்ள மின்கம்பத்தில் மோதி நின்றுள்ள நிலையில் காவல்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சாரதியின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1800 கிலோகிராம் கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் போதைப் பொருளை கொண்டு சென்ற 30 வயதான ஆண் ஒருவரும் 33 வயதான பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் தெல்கொட பகுதியில் வசிக்கும் கணவன் மனைவி என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் வசித்து வந்த வீட்டிலிருந்து சுமார் 1 கிலோகிராம் கேரள கஞ்சாவும் அதனை அளவிட பயன்படுத்தப்பட்ட தராசும் கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் மாலபே காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தொடர்ந்து பதிவாகும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனையில்லை என ஜனாதிபதி கூறுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பினார். கடந்த 18ஆம் திகதி முதல் 21ஆம் திகதி வரையிலான 4 நாட்களில் 8 கொலைகள் நடந்துள்ளதோடு இது தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தது. எனினும் அது ஒரு பிரச்சனையல்ல என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அண்மைய தினத்தில் நீதிமன்றத்தினுள் நடந்த மிலேச்சத்தனமான கொலையுடன் தொடர்புடைய பெண்ணின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்பிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறு தகவல் கிடைக்கப்பெற்றிருந்ததும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டமை குறித்து தெளிவான விளக்கம் இங்கு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் புலனாய்வு பிரிவிற்கு தகவல் கிடைக்கப்பெற்ற பின் அது குறித்து நடவடிக்கைகளை எடுக்க இதைவிடவும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார்.
தலைமன்னார் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 32 இந்திய கடற்தொழிலாளர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் மன்னார் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 32 கடற்தொழிலாளர்கள் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் 5 படகுகளுடன் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து நேற்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த 32 இந்திய கடற்தொழிலாளர்கள் கடற்படையின் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின் மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் வாசஸ்தலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த கடற்தொழிலாளர்களை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். நிதி அமைச்சின் பெயரில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள 257 வாகனங்களில் 176 வாகனங்களின் இருப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த 176 வாகனங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை கணக்கியல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிதி அமைச்சின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களின் இருப்பு மற்றும் உரிமையை சரிபார்க்க நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நிதி அமைச்சகத்திற்கு சொந்தமான 44 வாகனங்கள் டிசம்பர் 31, 2023 நிலவரப்படி பிற நிறுவனங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அவை முறையாக ஒப்படைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. மேலும் நிதி அமைச்சிலிருந்து மற்ற நிறுவனங்களிடமிருந்து 11 வாகனங்களை கையகப்படுத்தி இருந்தாலும் அதுவும் முறையாக செய்யப்படவில்லை என்றும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஹமாஸ் தரப்பு ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலியர்களின் உடல்களை அவமதிக்கும் வகையில் காசாவில் அணிவகுப்பு நடத்தி ஒப்படைத்ததாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் இஸ்ரேல் தெரிவித்தது. இதையடுத்து நேற்று முன்தினம் பணைய கைதிகளில் மேலும் 6 பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போதும் காசாவில் மேடை அமைக்கப்பட்டு அணிவகுப்பு நடத்தப்பட்டு பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் போது மேலும் 2 பணைய கைதிகளை ஹமாஸ் ஆயுத குழு மகளுந்தில் அழைத்து வந்துள்ளது. அந்த பணைய கைதிகள் தங்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுப்பது போன்ற காணொலியை ஹமாஸ் ஆயுத குழு வெளியிட்டது. இந்த நடவடிக்கைகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறும் வகையில் உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் 6 பணைய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பலஸ்தீனியர்களில் 620 பேரை விடுதலை செய்ய மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒப்பந்தத்தையும் தற்காலிகமாக நிறுத்தியது. பலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யாத நிலையில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் பலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யாதவரை இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஹமாஸ் ரத்து செய்துள்ள நிலையில் பாதுகாப்பு படையினரை தயார் நிலையில் இருக்கும்படி இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.